ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அஸ்லி மேடிசன் செக்ஸ் லைஸ் அண்ட் சாண்டல்ஸ் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா மொத்தமா 3 எபிசோட் இருக்கு. 49 இருந்து 53 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்க்கலாம். அஸ்லி மேடிசன் அப்படின்ற ஒரு அபிஷியலான வெப்சைட் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு டேட்டிங் வெப்சைட். அந்த ஆப்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் அடிப்படையாக வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லேடிஸ்க்கு பொறுத்தளவு அது ஃப்ரீயும், ஜென்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான ஆப்ஷன் பொறுத்து காஸ்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதுல ரொம்பவே அதிகமான மெம்பர்ஸ் சேர்ந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா 2015 அந்த வெப்சைட் மொத்தமாவே ஹேக் பண்ணப்படுது. ஹேக் பண்ணி அதுல இருக்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க. அதுல பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களும் அதே மாதிரி அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸும் பேசினதெல்லாம் ஒரு தொகுப்பா போட்டிருக்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி. இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட மிகப்பெரிய பாசிட்டிவே பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க என்ன ரீசன்காக அதுக்கு வந்தாங்க, ஆனா அதுல என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. கல்யாணம் ஆனவங்க அதை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, கல்யாணம் ஆகாதவங்க அதை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பல பேர் அதுல ரியல் டீடைல்ஸை கொடுத்து அது மூலியமா என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்றத பத்தி ரொம்ப சூப்பராகவே பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவ்வளோ தூரம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல பல பர்சனல் டீடைல்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா 2001 இருந்து 2015 அவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்தது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா ஒரு மெசேஜா இதுல நம்ம கன்வே பண்ணியிருக்காங்க. இது மூலியமா சோசியல் மீடியா எவ்வளவு ஆபத்து, அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஓரளவு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இவங்க காட்டுற எல்லாருமே ரியல் மெம்பர்ஸா இருக்கிறதுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் நமக்கு அப்படியே கன்வே ஆகுது. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவு ஓரளவு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரளவு இந்த டாக்குமெண்ட்ரி யாரெல்லாம் பார்க்கலாம் பார்க்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டீட்டெயிலா சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து சோசியல் மீடியா நிறைய நேரம் யூஸ் பண்றவங்களா நீங்க, அதுவும் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ்க்காக யூஸ் பண்றவங்களா நீங்க, சோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாக்குமெண்ட்ரி அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.